வெற்றி வேழன் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு தொடர்கிறது. கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி அல்லவா? அங்கே அந்த காட்டுக்குள் இருந்த காட்டுவாசிகள், அம்மா நீ ஒரு வருடம் என்ன, நீ வாழும் வரை இங்கே தங்கிக்கொள் என சொன்னார்கள் அல்லவா நேற்று. அதேபோல் அவர்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிறந்து விடுகிறது. அவனும் பதுமை பருவம் அடைந்து விடுகிறான். சற்றே பணிக்கும் அவன் சென்று விடுகிறான். பக்கத்து ஊர் அவன் சொந்த ஊர். அங்கிருந்து அங்கு மன்னரின் மாளிகையை சுத்தம் செய்வதற்கு ஆளை தேடி அலைகிறார்கள். ஒரு 100 பேர் தேவைப்படுகிறது. இங்கே ஆட்கள் வருகிறார்கள். இங்கே இருக்கும் அனைவரையும் அழைத்து செல்லலாம் அங்கே மன்னர் மாளிகையை சுத்தம் செய்வதற்கு என குதிரை வண்டி வருகிறது. இங்கே அனைவரும் செல்கிறார்கள். அவர்களோடு அந்த மாளிகையை தூய்மை செய்ய உடன் இந்த மன்னரின் மாறுவேடத்தில் வந்த மனைவியின் குழந்தையும் பதுமை பருவத்தில் அடைந்து விட்டான் அல்லவா. அவனும் அந்த பணிக்கு செல்கிறேன் என அவன் அம்மாவிடம் கேட்க, அம்மாவும் சற்றே சென்று வாடா என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது அல்லவா. அதற்காக இவன் செல்ல போகின்றது அவன் மாளிகை தான் என இவருக்கு மட்டும்தான் தெரியும். செல்கிறான் இவனும். அங்கே தூய்மை பணி நடந்து கொண்டிருக்கின்றது. சற்றே ஒரு பாழடைந்த இடம். அங்கே யாரும் செல்ல மாட்டார்கள். அங்கே சென்று இவன் தனிமையில் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு உணர்வு அவனை பிணைந்து கொண்டிருக்கின்றது. சற்றென்று என்னடா இது பெருத்த காகிதங்களாக இருக்கிறது என்று ஒரு காகிதத்தை அவன் கண்டெடுக்கிறான். அந்த காகிதத்தில் சற்றே விரித்து படிக்கிறான். ஒவ்வொன்றாக படித்து கொண்டிருக்கின்றான். இது என்ன என்று அவனுக்கே புரியவில்லை. அழகாக மடித்து தன் பையில் வைத்துக் கொள்கிறான். சற்றே பணி முடிந்தது. ஊதியம் வாங்குவதற்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வஞ்சகம் செய்த மந்திரிமார்கள் அனைவரும் வந்து அமர்கிறார்கள். ஊதியம் கொடுக்கப்படுகின்றது. ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அவன் வீடு திரும்புகிறான். அவன் வீடு திரும்பி இந்த காகிதத்தை அவர் அம்மாவிடம் காண்பிக்கிறான். இதில் என்ன எழுதி இருந்தது என அவனுக்கு தெரியாதல்லவா. அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதில்